மருதமலை முருகனின் மகா கும்பாபிஷேகம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்ற வாக்கின்படி முருகப்பெருமான் அமர்ந்து அருள் புரியும் அற்புத தலங்களில் ஒன்றுதான் கோவை மாவட்டத்தில் உள்ள மருதமலை. அருணகிரிநாதரால் பாடப்பெற்றவர் இத்தலம் முருகப்பெருமான். இந்த ஆலயம் முருகனின் 7ஆம் படை வீடு என்று புகழப்படுகிறது. இத்தலத்தில் முருகன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். இவருடன் வள்ளி தெய்வானியும் சுயம்பு வடிவில் இருப்பது விசேஷமாகும். இந்த முருகனே இத்தலத்தின் ஆதிமூர்த்தி ஆவார். இவரது சன்னதி ஆதி மூலஸ்தானம் எனப்படுகிறது. இவருக்கு முதலில் பூஜை செய்யப்பட்ட பின்னே பிரதான முருகனுக்கு பூஜை நடக்கிறது. மலைப்பாறைகளுக்கு மத்தியில் உள்ள குகையில் பாம்பாட்டி சித்தர் சன்னதி உள்ளது. பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் நாக வடிவில் காட்சி தந்ததாக சொல்லப்படுகிறது. மருதமலையில் முருகனின் அருள் பெற்ற பாம்பாட்டி சித்தர் முருகனுக்கு புதிய சிலையை வடித்தார். இந்த சிலையே கருவறையில் இருக்கிறது. 2 கரங்களுடன் உள்ள இந்த முருகப்பெருமான் பழனி முருகனைப் போலவே கையில் தண்டத்துடன் இடது கையை இடுப்பில் வைத்தபடி தண்டபாணியாக காட்சி தருகிறார். இந்த ஆலயத்தில் அரசு, அத்தி, வேம்பு, வன்னி, கொரக்கட்டை என 5 மரங்கள் இணைந்த மரத்தின் அடியில் பஞ்ச விருட்ச விநாயகர் சிலை உள்ளது. மருத மரங்கள் நிறைந்த மலையில் அருள்பவர் என்பதால் இத்தலம் முருகனுக்கு மருதாச்சலமூர்த்தி என்ற பெயரும் உண்டு. சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுவில் முருகன் இருக்கும் அமைப்பை சோமஸ்கந்த அமைப்பு என்பார்கள். இங்கும் அந்த அமைப்பில்தான் முருகன் காட்சி தருகிறார். இக்கோயிலில் நாளை ஏப்ரல் 4ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் 9:30 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது.